5 வயசு குழந்தையான யாஷ் ஜாவுக்கு கல்லீரல் நிலை ரொம்ப மோசமா இருக்கு. இந்த குழந்தைக்கு கண் பார்வை போயிடுச்சு. அது மட்டும் இல்லாம படுத்த படுக்கையா வர மாறி இருக்கு. கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை உடனடியாக செஞ்சா மட்டும்தான் இந்த குழந்தையை காப்பாற்றவே முடியும். இந்த குழந்தையோட அப்பா ஒரு சாதாரண டியூஷன் டீச்சர். ஸோ இவரால் நோய்வாய்ப்பட்ட அந்த மகனை காப்பாற்றுறதுக்கு போதிய பணத்தை ஈட்ட முடியல. 20 லட்சம் ரூபாய்க்கு மேலே செலவாகும் அப்படின்றதுனால அன்புள்ளம் கொண்ட மக்கள் நீங்க நினைச்சா உதவி பண்ணலாம். இந்த வீடியோக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டொனேஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். உதவுற மனம் படைச்சவங்க அந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்களால் முடிஞ்ச உதவிகளை பண்ணுங்க. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். இன்னைக்கு நம்ம ஷோவில் யுக்ரைன் வர்சஸ் ரஷ்யா கான்ஃப்ளிக்ட் சார்ந்த நிறைய அப்டேட்ஸை பற்றி தான் பேச போகிறோம். அதுவும் குறிப்பாக இந்த புச்சா பகுதி இருக்குல்ல, இதை சார்ந்த ஒரு மிகப்பெரிய எஸ்கலேஷன் நடந்திருக்கு. நிகழ்ச்சியில் போகலாம். நாம் இவ்வளோ நாளாக என்ன ஒரு செய்தியை கேட்டுட்டு இருந்தோம். இது போல் ரஷ்ய படை தான் யுக்ரைனுக்குள்ளே பல இடங்களில் புகுந்து அவங்க அட்டூழியம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேலே அவங்க தான் தாக்குதல்களை முன்னெடுத்துட்டு இருக்காங்க. நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்லாம் நின்னது காரணமே ரஷ்யா தான். இப்படி தான் கேள்விப்பட்டு இருப்போம். ஆனால் இப்போ என்ன அப்படின்னா, ரஷ்யாவோட ஆக்குபைடு பகுதியாக இருக்குது பார்த்தீங்களா, கிரைமியா, இந்த பகுதிக்குள்ளே மிகப்பெரிய அளவுக்கு ஒரு தாக்குதல் நிகழ்த்தப்பட்டிருக்கு. யுக்ரைன் கிட்ட கேட்டிங்கன்னா தாக்குதல்னு சொல்கிறாங்க. ரஷ்யா கிட்ட கேட்டால் தாக்குதலாக கிடையாதுங்க, அங்கே ஒரு விபத்து ஏற்பட்டுச்சு, அவ்வளோதான். இதை பல பேர் தாக்குதல்னு கட்டவிழ்த்து விட்டதை அவங்க சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இதை பற்றி நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி கிரைமியா சார்ந்த ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் போயிட்டு வந்துடலாம். கிரைமியா இதுக்கு முன்னாடி யுக்ரைனோட கட்டுப்பாட்டில் இருந்த ஒரு நிலப்பரப்பு. 2014 என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரஷ்யா பண்ணிக்கிட்டு இருக்கல யுக்ரைனுக்குள்ளே போயிட்டு இதே மாதிரி ஒரு ஸ்பெஷல் மிலிட்ரி ஆப்ரேஷன் சொல்லிட்டு கிரைமியா பகுதிக்குள்ளே ரஷ்ய படை புகுந்துச்சு. புகுந்தவங்க அந்த இடத்த முழுது ஆக்குப்பை பண்ணுறாங்க. அங்கே ரெஃபரண்டம், இந்த பொது வாக்கெடுப்புன்னு சொல்லுவாங்க, பொதுமக்கள் வாக்களித்து நாங்கள் ரஷ்யாலே இருக்கிறோம் அப்படின்ட்டு முடிவு வெளியாகவே கிரைமியா கடைசியில் யுக்ரைன் கிட்டேருந்து மாறி ரஷ்யா பக்கம் போயிடுச்சு. அப்பேற்பட்ட கிரைமியாவில் இருக்கிற ரஷ்ய இராணுவ விமான தளத்தின் மேலே தான் இப்போ மிகப்பெரிய அளவுக்கு தாக்குதல் நிகழ்த்தப்பட்டிருக்கிறதா ரஷ்ய எதிர்ப்பாளர்கள் இருப்பாங்களே அவங்க பெர்ஸ்பெக்டிவாக இருந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் இப்போ வரைக்கும் தெளிவான புரிதல் கிடைக்கல, இது தாக்குதலாக விபத்தான்னு சொல்லிட்டு. இது என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, திடீர்னு கருஞ்சாம்பல் புகைகள் அப்படியே கிளம்ப ஆரம்பிக்குது இந்த தளத்து மேலே. அங்கிருந்த அஃபிஷியல்ஸ்க்கு ஒன்றுமே புரியல. யுக்ரைன் அஃபிஷியல்ஸ் இருப்பாங்களே பக்கத்தில், அவங்களுக்கும் புரியல, ரஷ்யன் அஃபிஷியல்ஸ்க்கும் புரியல. அதுக்கப்புறம் விசாரணை பண்ணி பார்த்தா தான் தெரியுது இந்த இடத்துல ஏதோ ஒன்று நடந்திருக்குன்னு சொல்லிட்டு. இந்த ரஷ்யாவோட கப்பல் ஒன்று மூழ்கிச்சு பாருங்க, மாஸ்குவா, இந்த கருங்கடல் பகுதியில். அந்த கப்பல் மூழ்கினப்ப ரஷ்யா ஒரு காரணம் சொல்லிச்சுல, இந்த அட்டாக்லாம் கிடையாதுங்க, ஏதோ யுக்ரைன் சொல்கிறாங்களே ஏதோ ஏவுகணை அமிச்சாங்க, அதுதான் கப்பல் மேலே தாக்கத்தை ஏற்படுத்தி இது போல் மூழ்கிச்சுன்னு சொல்லிட்டு. அப்படிலாம் கிடையாது. நாங்கள் உள்ள சில அம்யூனிஷன்ஸை வச்சுருந்தோம், அது வெடிச்சிருச்சு, அதனால் விபத்தாக ஏற்பட்டு அதுக்கப்புறம் கப்பல் மூழ்கிச்சு அப்படின்னாங்க. இங்கேயும் இதையே தான் ரஷ்யா சொல்லுது. யாரும் தாக்கலா இல்லை, நாங்கள் இந்த எரிபொருட்கள் எல்லாத்தையுமே ஒரு இடத்துல வச்சுருந்தோம், வெடிப்பொருட்களையும் சேர்த்து அது கூட வச்சுருந்தோம். அங்கே திடீர்னு விபத்து ஏற்பட்டுச்சுங்க, தீ விபத்து. இதனால தான் அந்த குறிப்பிட்ட விமானத்தளம் இந்த விபத்தால் ஃபுல்லாக சூழப்பட்டு தீக்கிரையாயிருக்குன்னு சொல்கிறாங்க. இதான சர்வதேச ஊடகங்கள் பார்வையில் இருந்து பார்த்தீங்கன்னா, வாவ், யுக்ரைன் வீரர்களுக்கு எவ்வளோ திறமை, சொன்ன மாதிரி அடித்து முடிச்சிட்டாங்களே அப்படின்னு புகழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இதில் ஹைலைட் என்னன்னா, யுக்ரைன் ராணுவ வீரர்கள் இப்போ வரைக்கும் கிளைம் பண்ணவே இல்லை நாங்கள் தான் இந்த தாக்குதல் நடத்தணும்னு சொல்லிட்டு. ஆனால் சர்வதேச ஊடகங்கள் உச்சி முகர்ந்துக்கிட்டு இருக்காங்க, யுக்ரைனர்களோட வீரத்தை பாருங்கன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக இதில் கிரெம்லின் மாளிகை ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்காங்க விபத்துன்னு. ஆனால் இதை சர்வதேச ஊடகங்கள் நம்புற மாதிரி தெரியல. சரி, இந்த கிரைமியா பஞ்சாயத்தில் என்ன முடிவு வரப்போகுதுன்னு சத்தியமாக உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. ஏன்னா யுக்ரைன் ரஷ்யா கான்ஃப்ளிக்ட்டை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒன்று நடக்கும், ஆனால் உண்மை என்னன்றது வெளிப்படையாக வெளியே வராது. இதுக்கு நடுவில் நம்ம யுக்ரைன் அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி இருக்கார்ல, அவர் என்ன பண்ணியிருக்காப்புல, இந்த யுக்ரைன் போர் அப்படின்றது ஆரம்பித்த களம் பார்த்தீங்கன்னா யுக்ரைனில் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு அந்த களம் கிடையாது. 2014 கிரைமியாவில் தான் இந்த யுக்ரைன் போரே ஆரம்பிச்சிருக்கு. ஸோ கிரைமியாவுக்கு இப்போ சுதந்திரம் வேணும். இதுக்கு சுதந்திரம் கொடுத்துட்டு அப்படியே யுக்ரைன் போரை முடிக்கணுமே தவிர, இந்த கிரைமியா எப்போ போல ரஷ்யா கிட்டே இருக்கோம், நாங்கள் இப்போ மிச்சம் இருக்க பகுதியை மட்டும் எடுத்துக்கணும்னு சொன்னால் அது எங்களால் முடியாதுன்னு இவர் ஒரு போர்க்கொடியை இப்போ புதுசாக தூக்கியிருக்காரு. ஆக்சுவலாக யாருக்கு எது இப்போ கிடைக்கணுன்ற முடிவை எடுக்க வேண்டிய இடத்துல இருக்கவர் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின். ஆனால் இவர் முடிவை எடுத்துக்கிட்டு இருக்காரு. எந்த அளவுக்கு குழப்பத்தோட உச்சியில் சர்வதேச அரங்கம் இருக்குன்னு இதை விட தெளிவாக வேறு யாராலையும் சொல்லவே முடியாதுங்க. ஸோ ஜெலன்ஸ்கி வெளியிட்டிருக்க இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டோட சாராம்சம் என்னன்றதை பற்றி தான் இப்போ முழுக்க உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஆக்சுவலாக இந்த ரஷ்யா கிட்டேருந்து கிரைமியாவை பிரிக்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது மட்டும் நடந்துச்சு அப்படின்னா என்ன நடக்கும் நீங்களே யோசிச்சு பாருங்கள். இந்த விபரீதம் என்னன்றது தெளிவாக தெரிஞ்சிருந்த கூட ஜெலன்ஸ்கி ஒரு புதிய குழப்பத்துக்கு வித்துட்டு இருக்காரு. இருக்கிற தலைவலி பத்தாதுன்னு இந்த ஸ்வீடனும் ஃபின்லாந்தும் சமீபத்தில் ஒரு வேலையை பார்த்துருந்தாங்களே, அதாவது நாங்களும் நேட்டோவில் உறுப்பினர்களாக சேர போகிறோம், ஏற்கனவே நேட்டோவில் 30 தரப்பு இருக்குது,
இந்த 30 தரப்புக்கு இருக்க பெரிய வரப்பிரசாதம் என்னென்னா, ஒரு நாடு மேலே எதிரி நாடு ஒன்று கையை வச்சுதுன்னா ஒட்டு மொத்தமாக இருக்க எல்லா நாடுகளும் சேர்ந்து வந்து அடிக்கும். அப்பேற்பட்ட ஒரு டிஃபென்ஸ் மெக்கானிசத்தை பேஸ் பண்ணதான் இந்த நேட்டோன்ற கூட்டமைப்பு. அப்பேற்பட்ட கூட்டமைப்பில் மட்டும் நாம் சேர்ந்துட்டா நாளை பின்ன ரஷ்யா நம்மக்கிட்ட உரண்டை எடுத்தாலும் நமக்காக பல நாடுகள் சேர்ந்து வரும்னு சொல்லிட்டு தான் ஸ்வீடனும் ஃபின்லாந்தும் நாங்கள் நேட்டோவில் சேர்றோன்னு விண்ணப்பிச்சாங்க. ஆனால் என்ன ஆச்சு? ரஷ்யா மிக கடுமையான எச்சரிக்கை முன் வச்சாங்க. இது போல் பக்கத்தில் இருக்க நாடுகளாக நேட்டோவில் சேர்ந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா ரஷ்யாவோட பாதுகாப்புக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல் ஏற்படும். நாங்கள் வார்ன் பண்ணிட்டோம், இதையும் தாண்டி நீங்கள் சேர்றீங்கன்னா ஓகே, இதோட கான்சிக்வன்சஸை நீங்கள் கண்டிப்பாக ஃபேஸ் பண்ண நேரிடும்னு ரஷ்யா அதிபர் விளாடிமிர் புட்டினை டைரெக்டாக எச்சரிக்கை முன் வச்சார். இது எல்லாத்தையும் கடந்து கூட ஸ்வீடனும் ஃபின்லாந்தும் விண்ணப்பிச்சு எல்லா ப்ராசஸையும் முடிச்சிட்டாங்க. இதில் இப்போ என்ன ஒரு எஸ்கலேஷன் நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் இருக்கார்ல, அவர் இப்போ ஒரு கையெழுத்திட்டுருக்காருங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாக்குமெண்ட்டை கையெழுத்திட்டுருக்காரு. இந்த டாக்குமெண்ட்டுக்கு பேர் ஆக்சஷன் புரோட்டோகால்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நேட்டோவில் ஒரு நாடு உறுப்பினராக சேரணும்னா அதில் ஏற்கனவே இருக்கிற பழைய உறுப்பு நாடுகளாக இருக்குல்ல, எல்லா நாடுகளும் அனுமதிக்கணும். ஒரு நாடு எதிர்ப்பு தெரிவித்தாலும் புதுசாக ஒரு உறுப்பினர் உள்ள சேர்க்க மாட்டாங்க. இப்போ ஏற்பட்ட விஷயம் இருந்தும் எல்லா நாடுகளும் ஏற்கனவே டாக்குமெண்ட்ஸில் கையெழுத்திட்டாங்க. அமெரிக்கா இதை உறுதிப்படுத்துவாங்க. ஓகே, எங்களுக்கு உள்ள ஒரு பிரச்சனை இல்லை, இதை அடுத்த கட்டத்தை கொண்டு போவோம் அப்படின்ற ஒரு நிலைப்பாடு அமெரிக்கா எடுப்பதை குறிக்கிறது தான் இந்த ஆக்சஷன் புரோட்டோகால்ஸ் அப்படின்ற டாக்குமெண்ட்ஸ். ஸோ இதில் பைடன் இப்போ கையெழுத்து போட்டிருக்காரா, முடிஞ்சு போயிடுச்சு. ஸ்வீடனும் ஃபின்லாந்தும் நேட்டோவில் சேர்றது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. எனக்கு என்னென்னா, விளாடிமிர் புட்டின் ஏற்கனவே எச்சரிக்கை முன் வச்சிருக்காருல, அவர் இதுக்கப்புறமே எப்படி ரியாக்ட் பண்ண போகிறாரு, இதுதான் ரொம்ப அவளை எதிர்பார்த்துட்டு இருக்கேன். ஏன்னா சாதாரண ஒரு விஷயம்னால பெருசாக அடிக்கும் ரஷ்யா. இப்போ இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு, பார்க்கலாம். ஸோ ஏற்கனவே நேட்டோவில் 30 தரப்பு, இப்போ இந்த 2 நாடுகளும் சேர்றதுனால 32 தரப்புகள். உலகத்திலேயே ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு இராணுவ கூட்டமைப்பாக நேட்டோ இருக்குன்றதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. பைடன் அந்த சிக்னேச்சர் செரிமனி முடிஞ்சதுக்கப்புறம் என்ன சொன்னார் ப்ரெஸ் கிட்ட, இது ஏற்கனவே ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு அமைப்புங்க. ஸோ இந்த 2 நாடுகளும் உள்ளே வர்றதுனால அடுத்த கட்ட இராணுவ பலசாலியாக நம்ம மாறுறோன்னு அவரே மாறுதட்டி சொல்லியிருக்காரு. எந்த அளவுக்கு இந்த 2 நாடுகள் சார்ந்த உலக நாடுகள் இப்போ திரும்பி பார்க்குது பாருங்க. ஆக்சுவலாக அமெரிக்காவோட எண்ணம்ன்றது ஸ்வீடனுக்கும் ஃபின்லாந்துக்கும் நல்லது பண்ணோம், அப்படிலாம் கிடையவே கிடையாது. இது வரைக்கும் 83க்கும் மேற்பட்ட நாடுகளுக்குள்ள அமெரிக்க படை புகுந்திருக்கு. இல்லை ஆப்கானாக இருக்கட்டும், ஈராக்காக இருக்கட்டும், பெருசாக பட்டியல் போய்கிட்டே இருக்கும். அப்படி இருக்கிறப்ப இவங்களோட பிரைமரி டார்கெட் ரஷ்யா காலி ஆகணும். இதுக்காக எந்த நாட்டுக்கு வேணாலும் நல்லது செய்வாங்க, எந்த நாட்டுக்கு வேணாலும் கெட்டதும் செய்வாங்க. இப்போ அவங்க ஸ்வீடனுக்கும் ஃபின்லாந்துக்கும் செஞ்சுருக்கிறது நல்லதா கெட்டதான்றது கொஞ்சம் மாதங்களில் தெரிஞ்சிடும். நாம் இந்த பிணங்கள் அப்படின்றத எங்கே பார்ப்போம் பெருசாக? சுடுகாட்டு பகுதிகளில், அதுவும் புதைக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தா உண்டு. புதைச்சதுக்கப்புறம் எலும்பு கூடுகளை மட்டும் தான் மழை பெஞ்சு மேலே தேங்கினா பார்க்க முடியும். ஆனால் யுக்ரைனில் இப்போ நிலைமை என்னென்னா, இந்த சிவிலியன்ஸ் இருப்பாங்களே, பொதுமக்கள், இவங்கள பல பேரையும் சவங்களாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். எல்லாருமே இந்த யுக்ரைன் ரஷ்யா கான்ஃப்ளிக்ட் இருக்குல்ல, இதுக்கு நடுவில் சிக்கி உயிரிழந்துட்டு இருக்கவங்க. கொடுமை. 2 நாட்டு அரசாங்கங்களுக்கு இடையில பிரச்சனை. அங்கே இராணுவ வீரர்கள் உயிரிழக்கிறத காட்டிலும் அப்பாவி பொதுமக்கள் உயிரிழந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த புச்சான்ற பகுதியை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. கண்டிப்பாக யுக்ரைன் ரஷ்யா கான்ஃப்ளிக்ட்டை ஃபாலோ பண்ணுற எல்லாருக்கும் அந்த பகுதியை பற்றி தெரிஞ்சிருக்கும். மிகப்பெரிய இனப்படுகொலை அங்கே தான் நிகழ்த்தப்பட்டதா ரஷ்யா மேலே பகிரங்கமாக குற்றச்சாட்டை சர்வதேச நாடுகள் எல்லாமே முன் வச்சது. அப்பேற்பட்ட புச்சா பகுதியை விட்டு ரஷ்யா கிட்டத்தட்ட 4 மாதத்துக்கு முன்னாடியே காலி பண்ணிட்டாங்க. முதல்ல அவங்க தான் ஆக்குபை பண்ணியிருந்தாங்க, அதுக்கப்புறம் அந்த பகுதியை விட்டு வெளியேறிட்டாங்க. ஸோ 4 மாதங்கள் முடிஞ்சிருச்சு. இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா 15 சடலங்கள் கிடச்சிருக்கு, எல்லாமே சிவிலியன்ஸ். இதில் உச்சக்கட்ட கொடுமை என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மிலிட்ரி பர்சனாலிட்டிஸ் எல்லாருமே இந்த சித்திரவதை பண்ணுறதுக்கு ஒரு ப்ரொசீஜர் வச்சுருப்பாங்களே, அதெல்லாம் உச்சக்கட்ட கொடுமையாக இருக்கும். இந்த ஹிட்லர் எப்படி அந்த காலகட்டங்களில் வதைச்சாரோ லிட்ரலாக அதே மாதிரி வதைக்கப்பட்டிருக்கிறதா சொல்கிறாங்க. நிறைய பேரோட உடம்புகளில் பார்த்தீங்கன்னா உறுப்புகள் ஒன்றொன்னே காணுமா. அதுவும் சித்திரவதை பண்ணதுக்கான ஆழமான தடங்களும் இருக்கான். இந்த 15 பிரேதங்கள்லையும் 1-2 மட்டும் சொல்லலை, 15 பிரேதங்களையும் அப்படி இருக்கான். 4 மாதம் கழித்து கிடச்சிருக்க இந்த பிரேதங்களையும் இந்த நிலமைனா அவங்க இங்கே ஆக்குபை பண்ணியிருந்தப்ப எவ்வளோ பேரை இது போல் சித்திரவதை பண்ணி சாகடிச்சிருப்பாங்க, எவ்வளோ அப்பாவி பொதுமக்கள் உயிரிழந்திருப்பாங்க. இப்படி அடுக்கடுக்கான கேள்விகள் புச்சாவை சார்ந்து திரும்ப எழுப்பப்பட்டிருக்கு. இந்த நேரத்தில் யுக்ரைன் கவர்மெண்ட்டால் வேறு என்ன பண்ண முடியும், நல்லடக்கம் பண்ணுறதை தவிர. ஸோ அந்த 15 பிரேதங்களையும் மரியாதைக்கு உகந்த வகையில் நல்லடக்கம் செய்கிற வழியை அந்த கவர்மெண்ட் கையில் எடுத்திருக்கு. கொடுமைங்க. எதுவுமே தெரியாத அப்பாவி பொதுமக்கள் 2 நாட்டு அரசியலுக்கு இடையில சிக்கி சாகிறதுலாம் உச்சக்கட்ட கொடுமை. ஒரு நாளாக அமெரிக்கா மாறுதட்டி சொல்லிட்டு இருந்துச்சுல, இது போல் நாங்கள் சக்தி வாய்ந்த ஆயுதங்களை யுக்ரைன் இராணுவத்துக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம், ரஷ்யாவுக்கு இது மிகப்பெரிய அடியாக இருக்கும். வேணா பாருங்கள், சில மாதங்களுக்குள்ளே இந்த குறிப்பிட்ட கான்ஃப்ளிக்ட் முடிவடையும், அதில் ரஷ்யா தோக்கும், யுக்ரைன் தான் ஜெயிக்க போகுது அப்படின்னு வீராவாசமாக பேசிக்கிட்டு இருந்தாங்க. அமெரிக்கா இந்தளவு பேசினதுக்கு ஒரு காரணம் இருக்குது. அவங்க ஹைமார்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிசைல் சிஸ்டத்தை யுக்ரைன் இராணுவத்துக்கு கொடுத்துருந்தாங்க. ஆக்சுவலாக ரஷ்ய இராணுவம் ஆரம்ப கட்டத்தில் இந்த ஒரு குறிப்பிட்ட சிஸ்டமை பார்த்து பயந்துச்சு, இதுதான் உண்மை. அதுக்கப்புறமா அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு
ஏன்னா அமெரிக்கா தயாரிக்கிற ஆயுதங்களை விட ரஷ்ய தயாரிப்பு ஆயுதங்களுக்கு மவுஸ் அதிகம். அவ்வளோ எதுக்குங்க, நம்ம இந்திய இராணுவத்தில் பயன்படுத்திக்கிட்டு இருக்க ஆயுதங்களாக இருக்கட்டும், இராணுவ தளவாடங்களாக இருக்கட்டும், இதில் பெரும்பாலும் நமக்கு கொடுத்துருக்க நாடு வேறு எதுவுமே இல்லை, ரஷ்யா. இங்கே மட்டும் இல்லை, உலகத்தில் பல நாட்டு இராணுவங்களுக்கு ஆயுத உதவி பண்ணிட்டு இருக்க நாடும் ரஷ்யா தான். ரஷ்யான்ற ஒரு நாடு மட்டும் நம்மளுக்கு ஆயுதங்களை கொடுக்காமல் இருந்திருந்தா, ஓப்பனாக சொல்கிறேன், நம்ம இராணுவத்தில் பெரிய அளவுக்கு ஆயுதன்ற ஒன்று இல்லாமே போயிருக்கோம். பக்கத்தில் இருக்க பாருங்கள் நம்ம பங்காளி தேசங்கள், பாகிஸ்தான், சைனா, இலங்கை வரைக்குமே எடுத்துக்கோங்களேன், அவங்க நம்மக்கிட்ட உரண்டை எடுத்தாலும் நம்மளால் பதிலடி கொடுக்க முடியாத சூழல் ஏற்படும். ஸோ இதனால தான் இந்தியாவோட உற்ற நண்பனாக ரஷ்யாவை இப்போ வரைக்கும் நம்ம போற்றி வணங்கிக்கிட்டு இருக்கோம். அப்பேற்பட்ட ரஷ்யன்ஸ் கிட்ட இந்த ஹிமார்ஸோட வேலைன்றது பெருசாக நடக்கலை. இப்போ ரஷ்யாவோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, மத்திய யுக்ரைன் ஒரு பெரிய ஆயுத கிடங்கு இருந்துச்சுங்க. அந்த ஆயுத கிடங்குக்குள்ளே தான் அமெரிக்கா போன்ற பல நாடுகள் வழங்கியிருந்த ஆயுதங்கள் எல்லாத்தையுமே யுக்ரைன் இராணுவம் சேமித்து வச்சுருந்துச்சு. அப்பேற்பட்ட கிடங்கை நாங்கள் அழிச்சிட்டோம். அந்த கிடங்குக்குள்ள இந்த அமெரிக்க தயாரிப்பான ஹிமார்ஸ் மிசைல்ஸும் இருந்துச்சு, M777 ஹொவைட்சர்ஸும் இருந்துச்சு. இது எல்லாத்தையுமே நாங்கள் ஒன்று கூட மிச்சம் வைக்காமல் அழிச்சிட்டோம். இது கூடவே போனஸாக பார்த்தீங்கன்னா 300 ராக்கெட்ஸையும் சேர்த்து நாங்கள் அழிச்சிருக்கோன்னு ரஷ்யா பெருமிதமாக தெரிவிச்சிருக்கு. சரி, எல்லாம் ரைட்டுப்பா. அப்போ நீ சொல்கிறபடி பார்த்தோன்னா யுக்ரைனுக்குள்ளே இருக்க ரஷ்யன் சோல்ஜர்ஸ்க்கு எதுவுமே பிரச்சனை இல்லையா அப்படின்னு கேள்வி நீங்கள் நியாயமாக கேட்கலாம். அதுக்கான ஒரு பதில் இருக்குது, சொல்கிறேன். பிரச்சனை இல்லாத மனுஷன் எங்கே இருக்கான்? ரஷ்யன் சோல்ஜர்ஸ்க்கும் அதே தான். இப்போ என்ன உங்களுக்கு புது பிரச்சனை முளைச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கொரில்லா தாக்குதல் நடத்துகிறவங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதாவது வனப்பகுதிகள் சார்ந்த இடத்துல தான் இது போல் தாக்குதல்களை ஹெவியாக முன்னெடுப்பாங்க. இந்த இராணுவ வீரர்களாக இருக்காங்களே, அவங்க அட்டாக் பண்ணணும் அப்படின்னு அதுக்கு ஒரு ப்ரொசீஜர் வச்சுருப்பாங்க. இந்த இடத்துல இருந்து இந்த பொசிஷன் எடுத்து நம்ம அட்டாக் பண்ணணும், இப்படி மட்டும் தான் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஆனால் கொரில்லா தாக்குதலில் எந்த விதமான ரூல்ஸுமே கிடையாது. அவங்களோட டார்கெட்டே என்னென்னா எதிரியை நில கொலைய வைக்கணும். எங்கேருந்து எப்படி வேணாலும் தாக்குதலை முன்னெடுப்பாங்க. எதிராளியால் அதை ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. அந்த அளவுக்கு மோசமான ருத்ரதாண்டவ தாக்குதலாக அது இருக்கும். அப்பேற்பட்ட கொரில்லா தாக்குதலை யுக்ரைனுக்குள்ளே எந்தெந்த பகுதிகளெல்லாம் ரஷ்யன் சோல்ஜர்ஸ் பிடிச்சு வச்சுருக்காங்களோ அந்த ஆக்குபைட் பகுதிகளுக்குள்ளே கொரில்லா தாக்குதல் முன்னெடுக்கப்பட்டு இருக்கு. இவ்வளோ நாள் வரைக்கும் ரஷ்யன்ஸ் நினச்சது மட்டும்தான் யுக்ரைனில் நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் இப்போ புது தலைவலியாக கொரில்லா தாக்குதல் அப்படின்ற ஒன்று முன்னெடுக்கப்பட்டிருக்கு. இந்த கொரில்லா தாக்குதல் நடத்துகிறவங்களோட பிரதான பணி என்ன தெரியுமாங்க? இந்த ரஷ்யன் தரப்பில் இருந்து ஒரு சில ரஷ்யன்ஸை யுக்ரைன் பகுதிகளில் அவங்க பிடிச்சு வச்சிருக்க பகுதிகளை நிர்வாகிகளை தேர்வு பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த குறிப்பிட்ட நிலப்பரப்புக்கு அவங்க தான் தலைவர் மாதிரி. கிட்டத்தட்ட நம்ம மாநிலத்துக்கு சிஎம் இருக்காப்புல, அதே மாதிரி ரஷ்யன் ஆக்குபைடு பகுதிகளில் ஃபுல்லாக அவங்க தான் நிர்வாகிகளாக இருந்து செயல்படுவாங்க. அப்பேற்பட்ட ரஷ்ய நிர்வாகிகளை கொலை பண்ணுறது. இது பத்தாதுன்னு அங்கே பாலங்கள்லாம் நிறைய இருக்கும். இந்த ரஷ்யன் சோல்ஜர்ஸ் என்ன பண்ணுவாங்க, உணவுப் பொருட்களையும் ஆயுதங்களையும் கொண்டு வரத்துக்கும் கொண்டு போகிறதுக்கும் அங்கே உள்ளூரில் இருக்க பாலங்களை பயன்படுத்துவாங்க. அந்த பாலங்களை அழிக்கிறது. இந்த 2 வேலையை தான் இந்த கொரில்லா தாக்குதல் நடத்துகிற எல்லாருமே இப்போ முன்னெடுத்துக்கிட்டு இருக்காங்க. இது ரஷ்யன்ஸ்க்கு மிகப்பெரிய தலைவலி தான். சரிப்பா, இந்த சர்வதேச அரசியல் சார்ந்து எல்லா அப்டேட்டுமே கொடுக்குற, முக்கியமாக இந்த யுக்ரைன் ரஷ்யா கான்ஃப்ளிக்ட்டை பேஸ் பண்ணி நம்ம இந்தியாவோட கான்ட்ரிபியூஷன் இதில் தான் இருக்கா? அவங்க எதனா பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ், பிரைமரியாக ஒரு சில வேலைகளை பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. நாம் டைரெக்டாக இப்போ வரைக்கும் இவங்களுக்கு தான் நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம், இவங்களுக்கு நாங்கள் எதிராக இருக்கோம் அப்படின்னு நம்ம சொல்லவே இல்லை. ஐக்கிய நாடுகள் சபையில் நம்ம சொல்லலை, மற்ற உலக நாடுகள்கிட்டே நம்ம இந்த வாக்குறுதியை கொடுக்கல. ஆனால் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோன்னா, யுக்ரைனில் இருக்க மக்கள்லாம் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்களே, அவங்களுக்கு தேவையான உதவிகளை, மனிதாபிமானம் சார்ந்த உதவிகளை பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த சென்ஸ், இந்த மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் அனுப்புறதா இருக்கட்டும், உணவுப் பொருட்கள் அனுப்புறதா இருக்கட்டும், இந்த நிறையங்க இது மாதிரி மனிதாபிமானம் சார்ந்த பல விஷயங்களை நம்ம இந்தியன் அரசு இப்போ வரைக்கும் பண்ணிக்கிட்டு இருக்கு. நம்ம ஏற்கனவே ஆரம்பிச்சிட்டோம், அதில் ஒரு சில பேக்கேஜை நம்ம சென்ட் பண்ணியே முடிச்சிட்டோம். இப்போ இது பத்தாதுன்னு கூடுதலாக மனிதநேயம் சார்ந்த உதவிகளை இந்தியா கண்டிப்பாக உங்களுக்கு வழங்குவாங்க. இன்னும் ஒரு சில நாட்களுக்குள்ள அந்த குறிப்பிட்ட உதவி பொருட்கள் எல்லாமே உங்களை வந்து அடையும் அப்படின்ட்டு நம்ம மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் இருக்கார்ல, ஜெய்சங்கர் அவர்கள், அவர் இப்போ வாக்குறுதி கொடுத்துருக்காரு. அவர் வாக்குறுதி கொடுத்துருக்கிறது யார்கிட்ட தெரியுமா? யுக்ரைனோட வெளியுறவுத்துறை அமைச்சர் இருக்கார்ல, டிமிட்ரி குலேபா, இந்த நபர், அவர்கிட்ட தான் கொடுத்துருக்காரு. இந்த வாக்குறுதியை இவங்க பெற்றுக்கிட்டதுமே, அதாவது யுக்ரைன் தரப்புலேருந்து பெற்றுக்கிட்டதுமே அவங்க இந்தியாவுக்கு மனப்பூர்வமான நன்றியை பதிவு பண்ணியிருக்காங்க. ஏன்னா இந்த நேரத்தில் கழட்டி விடுற நாடுகள் தான் யுக்ரைன் அதிகமாக பார்த்துக்கிட்டு இருக்கு. அப்பேற்பட்ட சிச்சுவேஷனில் கூட நம்ம இந்திய அரசு இறங்கி வந்து இந்த உதவி பண்ணிக்கிட்டு இருக்காங்களே, ஹெட்ஸ் ஆஃப். ஸோ இந்தியாவோட கான்ட்ரிபியூஷன் இந்த சர்வதேச அரசியல் எதனா இருக்கான்னு கேட்டிங்கன்னா, இதை விட வேறு என்ன உதாரணம் உங்களுக்கு பெருசாக சொல்ல முடியும்? ஆக்சுவலாக இந்தியாவோட நிலைப்பாடு ஒன்று தாங்க, இந்த கான்ஃப்ளிக்ட் முடியணும். ஏன்னா இது இப்படியே பெருசாக மாறிட்டே இருந்துச்சுன்னா யுக்ரைன் பக்கம் 4 நாடுகள் சேரும், ரஷ்யா பக்கம் 4 நாடுகள் சேரும். முதலாளித்துவம் வர்சஸ் கம்யூனிசம், இந்த சித்தாந்தங்கள் அடிப்படையில் மிகப்பெரிய அளவுக்கு போர், அவ்வளோயா, அது 3ஆம் உலக போராக இருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இந்த ஒரு சின்ன ஸ்பெஷல் மிலிட்டரி ஆப்ரேஷனே உலகத்தால் தாங்க முடியல, உலகளாவிய ஃபுட் கிரைசிஸ் அப்படின்னு பெருசாக மாற ஆரம்பிக்குது. இது பத்தாதுன்னு பல நாடுகளுக்கு இடையிலையும் போர் மூண்டுருச்சுன்னா அது எவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். இந்த கொரோனா வைரஸ் ஸ்ப்ரெட்டிங்லாம் ஏற்பட்டுச்சுலங்க, அப்போ நம்ம என்ன பெருசாக கஷ்டப்பட்டோம்? வீட்டில் இருந்தோம்,
அதுக்கப்புறமா சில பல வேலைகளுக்காக வெளியே வர வேண்டியதாக இருந்துச்சு. அப்போ போலீஸ்கிட்ட நம்ம உடம்ப தியாகம் பண்ணி அடிக்கடி வாங்கிட்டு அங்கே பால் வாங்குறது கீழே வந்து சுற்றிக்கிட்டு இருந்தோம். இதை தாண்டி ஒரு சில விஷயங்களை பண்ணோம். ஆனாலும் வேலை இருக்குது, சம்பளம் வருது. ஆனால் இந்த வார்ன்ற ஒன்று மட்டும் மூண்டுருச்சு அப்படின்னா, உலகப் போர்ன்ற ஒன்று மூண்டுருச்சு அப்படின்னா யாருக்கும் வேலை இருக்காது, உணவு இருக்காது, எல்லாம் வீட்டில் முடங்கி இருக்கணும். இப்போ இன்னொரு நாட்டோட சோல்ஜர்ஸ் நம்ம ஏரியாவுக்குள்ளே வராங்க அப்படின்னா அவங்ககிட்ட நீங்கள் என்ன எதிர்பார்க்க முடியும்? உங்களோட சுதந்திரன்றது முழுமையாக பறிக்கப்பட்டுரும். ஸோ இதோடு நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள். கொரோனா வைரஸ் ஸ்ப்ரெட்டிங்கை விட மோசமானது தான் போர் அப்படின்றது. ஸோ இதை தான் இந்தியாவோட நிலைப்பாடாக இருந்துகிட்டு இருக்கு. இந்த போர் வரைக்கும்லாம் கொண்டு போய் விட்டுறக்கூடாது, அதுக்குள்ளவே யுக்ரைன் ரஷ்யா பஞ்சாயத்தில் ஒரு முடிவு கிடைக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நாமளும் அதை நினச்சி தான் இறைவனை பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருக்கோம். பார்க்கலாம் இது எங்கே போய் முடியுதுன்னு சொல்லிட்டு. அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.